இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் ஒரு ப்ரோ வெப்சைட் டிசைனர் மாதிரி பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எண்டில் நீங்கள் அமேஸ் ஆயிடுவீங்க. வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி தீமும் செட் பண்ணிட்டீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டுக்கு சரியான பேஜஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அதை எப்படி கிரியேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜென்ரலாக ஒரு வெப்சைட்டுக்கு மஸ்ட் ஹாவ் பேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஹோம் பேஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குற பேஜ். ஸோ அது பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். அபவுட் அஸ், இது உங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லும். கான்டாக்ட் அஸ், வெப்சைட் விசிட்டர்ஸ்லாம் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டி. ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், உங்களுடைய பிஸ்னஸோடைய ப்ராடக்ட்ஸோ சர்வீசஸோ ஷோகேஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பேஜஸ். பிளாக் ஆர் நியூஸ் பேஜ், பிஸ்னஸ் அப்டேட்ஸை ரெகுலராக கொடுக்கறதுக்கு இந்த பேஜ் யூஸ் பண்ணலாம். ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் ஃபார் லீகல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ். திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ். வெப்சைட் பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் கண்டென்ட் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய டிசைன் வந்து ஈஸியாக பண்ண ஆரம்பிக்கலாம். நோட் பண்ணுங்கப்பா. உங்களுடைய வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு உள்ள நீங்கள் போனோடனே லெஃப்ட் சைடில் பேஜஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் பேஜஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். நம்ம தீமை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஆஸ்ட்ரான்ற தீமை நம்ம செலக்ட் பண்ணி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த தீமுடைய அசோசியேட்டட் பேஜஸ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போது அதில் இருக்கிற ஹோம் பேஜ் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. அதை எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் கிளிக் பண்ண உடனே வேர்ட்பிரஸோடைய டிஃபால்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். இப்போது உங்களுடைய எடிட்டரில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தெரியுது இல்லைங்களா. இதில் நான் ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு சாம்பிள் கண்டென்ட் ஃப்ளோ பண்ணி காட்டுறேன். இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு டெமோ சாம்பிள் கண்டென்ட். இதில் ஹோம் பேஜுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் நேம் அப்டேட் பண்ணணும், பிஸ்னஸ் டேக் லைன் அப்டேட் பண்ணணும், இமேஜ் லோகோவை அப்டேட் பண்ணணும், கால் டு ஆக்ஷன், நம்ம என்ன வெப்சைட் விசிட்டர் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க விரும்புகிறாங்கன்றது இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு யூடியூப் சேனலோடைய பட்டன் நம்ம கொடுத்துட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் யூடியூப் சேனல் போடுற மாதிரி பண்ணியிருக்க போகிறோம். ஸோ வாங்க வெப்சைட் உள்ள டிசைன் போகலாம். இதோ வந்துட்டேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன், ஜி கிளவுட் டெக்ஃபைல் சிம்பிளாக டைப் பண்ணிட்டேன் அந்த பர்டிகுலர் பாக்ஸ் உள்ள. ஸோ டெக் சிம்பிளிஃபைட் லைஃப் என்ஹான்ஸ்ட், இது டேக்லைன். கீழே பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பட்டன் வந்து நான் யூடியூப் சேனல் உடைய லிங்க்கை பண்ணணும். யூடியூப் சேனல் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ ஜி கிளவுட் டெக்ஃபைல் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை காப்பி பண்ணிட்டேன். அந்த சேனலுடைய அட்ரஸ் இங்கே கொடுக்க போகிறேன். பாருங்கள், எடிட் என்ற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேஷ் சிம்பிளுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அப்புறமா அட்வான்ஸ் கீழே வந்து நம்ம இதே ப்ரௌசரில் ஓப்பன் ஆகணுமா இல்லை தனியாக வேறு ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகணுமா. ஸோ எனக்கு வந்து வேறு ஒரு டேப்பில் ஓப்பன் ஆனால் போதும். ஸோ நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த இமேஜ் டிஃபால்ட் இமேஜை வந்து நான் லோகோவாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் பிளாக் மேலே நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். இதில் ரீப்ளேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரீப்ளேஸில் ஓப்பன் மீடியா லைப்ரரி, ஆல்ரெடி நான் என்னுடைய லோகோ அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால அந்த லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட்னு கொடுக்குறேன். இந்த லோகோ செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது ஆல்ட் டெக்ஸ்ட் டைட்டில் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட் எஸ்சிஓக்கு நல்லது. இப்போ நம்ம அப்டேட்லாம் பண்ணிட்டோம். சேவ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். சேவ் எங்கே பண்ண போகிறோம்னா டாப் ரைட்டில் சேவ்ன்ற பட்டன் இருக்குது. சேவ் கொடுத்துட்டேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது அப்டேட் ஆயிருக்கான்றது செக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லையா. கீழே பார்த்தீங்கன்னா வியூ பேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நான் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ ஜி கிளவுட் டெக்ஃபைல் நம்மளுடைய டேக்லைன் வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலுக்கு போகுது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லோகோவும் வந்துடுச்சு. ஸோ ஹோம் பேஜ் ரெடிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது அபவுட் அஸ் பேஜ் எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா
about usன்ற ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பேஜ் நான் அந்த பர்டிகுலர் பிளாக் நம்ம about usக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா about usக்கு இந்த ரைட்டப் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கோயிங் டு திஸ் ஏரியா. இது வந்து about usன்றது நான் கொடுக்க போகிறேன். about us இந்த பிளாக்ல நான் காப்பி பண்ணியிருக்கிறத பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ். மீடியா லைப்ரரியில் ஆல்ரெடி என்னுடைய பிக்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோகிராஃப் இங்கே about us சேவ் பண்ணிக்கணும். சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஹோம் பேஜ் அப்டேட் பண்ணிட்டோம், about usம் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பேஜ் எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே டெம்ப்ளேட்டில் கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுடைய கண்டென்ட்டில் இதுக்கு வந்து தேவையில்லைன்றதுனால இந்த டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போனீங்கன்னா டெலீட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்கே டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ டெலீட் ஆனவொடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் அப்படின்ற பிளாக் தெரியுது. நான் இது அவர் சர்வீசஸ்க்கு பதிலாக நான் அவர் வீடியோ சீரீஸ் அப்படின்னு போடுறேன். ரெலவெண்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ், அதே மாதிரி அதர் வீடியோஸ். அதுக்குள்ளே தேவையான கண்டென்ட்லாம் நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ ப்ராடக்ட் சர்வீசஸ் செக்ஷன் அப்டேட் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த இமேஜஸ்லாம் மாற்றிக்கலாம். ரெலவெண்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணி அப்லோட் ரீப்ளேஸ்ன்ற பட்டன் யூஸ் பண்ணி உங்களுடைய மீடியா லைப்ரரியில் இருக்க இமேஜஸ்லாம் பண்ணிக்கலாம், இல்லை அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கீழே இருக்கிற பிளாக், இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கிற டெஸ்டிமோனி பிளாக். வேணும்னா நீங்கள் ரீடைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற அடுத்த பிளாக் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒய் சூசஸ் அதுக்கு பதிலாக நான் கிளிக் பண்ணி கான்டாக்ட் அஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். அது உள்ள எனக்கு இந்த சின்ன இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜ் வேண்டாம், நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ், ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு அட்ரஸ், நான் ஆல்ரெடி கண்டென்ட் வச்சிருக்கிற அட்ரஸ், சாம்பிள் அட்ரஸ். தென் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஐக்கானை டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஐக்கானை டெலீட் பண்ணிடுறேன் நான். இமெயில் admin@gcloud.techphile.com கொடுத்துக்கலாம். வேணும்னா இதுக்கு லிங்க் வேணும்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் எனேபிள் பண்ணிங்கனாலே ஆட்டோ லிங்க் எனேபிள் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு இமெயில் டூன்னு சொல்லி உங்கள் ஃபுல் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ தட் யாருன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளாக் ஃபோன் நம்பரும் அதே மாதிரி நீங்கள் +91 கொடுத்து என்ன ஃபோன் நம்பர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பிளாக் செக்ஷன் ஒன்று சொன்னேன் நான். எப்படி பிளாக் ஆர் நியூஸ் செக்ஷன் உள்ளே கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நியூ பிளாக் நான் எப்படி ஆட் பண்ணணும்னு கீழே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்க ஹலோ வேர்ல்டுன்ற டிஃபால்ட் போஸ்ட் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, எப்படி நம்ம போஸ்ட் அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிளாக் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு போஸ்ட்டுடைய டைட்டில் மட்டும் வேணாம், கண்டென்ட்டும் கொஞ்சம் தெரியணும்னா இங்கே ரைட்டில் இருக்கிற அந்த பிளாக்ல கண்டென்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் போஸ்ட் எல்லாம் தெரியுது. வேணும்னா இமேஜ் கூட நீங்கள் ஃபீச்சர்டு இமேஜ் கூட டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, நான் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு போஸ்ட் வந்து எங்கே நம்ம போனோம்னு ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கலாம். டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. டேஷ்போர்டில் போஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம முன்னாடியே வீடியோவில் பார்த்தோம் போஸ்ட் எப்படி பண்ணணும்னு. நம்ம இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். லான்ச் ஆஃப் நெக்ஸ்ட் ரீல் அப்படின்னு கொடுத்து நான் நீங்கள் போஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ என்னுடைய ஸ்க்ரீனில் இப்போது ஹலோ வேர்ல்டுன்ற போஸ்ட் சேவ் ஆகிருக்கிறது அப்படியே தெரியுது. பட் நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறமா வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், gcloudtechphile.com/student1 இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்க வெப்சைட். நம்ம ஹோம் பேஜ் நம்ம பண்ண மாதிரியே கரெக்டாக வந்திருக்கு. அந்த ஹோம் பேஜில் இந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலுக்கு போகுது பாருங்கள். ரைட், க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ சீரீஸ், அது வந்து ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் பேஜுக்கு ஈக்குவலண்ட், அபவுட் அஸ், அண்ட் தென் டெஸ்டிமோனி, கான்டாக்ட் அஸ். கீழே இருக்கிற பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் நெக்ஸ்ட் ரீல்ன்ற ஒரு பிளாக் அப்டேட் நியூஸும் வந்திருக்கு. ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய எடிட்டரில் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ரீஅரேஞ்ச் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் பில்டர் மாதிரி தான் தெரியுது, பட் எட் பவர்ஃபுல்ங்க இது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் வெப்சைட் பில்டிங்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் இப்போ வெப் பேஜஸ் டிசைன் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இன்னும் ப்ரைவசி பாலிசி, ஃபுட்டர், இந்த 2 விஷயம் எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரைவசி பாலிசி வந்து நம்ம இதே பேஜில் இல்லாமல் தனியாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் பேஜஸில் போயிட்டேன். டேஷ்போர்டில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசின்னு ஒரு பேஜ் எல்லாத்துலேயும் க்ரியேட் ஆகிடும், எல்லா டெம்ப்ளேட்லேயும் இருக்கும். நம்ம அதை எடிட் பண்ணலாம். நான் எடிட் கிளிக் பண்ணிட்டேன். ப்ரைவசி பாலிசி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த கூகுள் பண்ணிங்கன்னா ப்ரைவசி பாலிசி பேஜ் க்ரியேட்டர் கூகுள் பண்ணிங்கன்னா அது உள்ள உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கம்பெனி நேம், கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி கூட ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ ப்ரைவசி பாலிசி பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதில் வந்து நான் இந்த பிளாக்லாம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு வெரி சிம்பிளாக ஒரே ஒரு பிளாக்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஜஸ்ட் டெலீட். ஸோ எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது மட்டும் வச்சுட்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரைவசி பாலிசி காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு சாம்பிள் தான், சின்னதாக 2 பேராகிராஃப் தான் இருக்குது. அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. தேவையில்லாத மற்ற இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது சேவ் பண்ணிக்கிறேன், பப்ளிஷ் கொடுத்துட்றேன். கம்மிங் பேக் டு அவர் மெயின் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி ஆட் பண்ணுறதுக்கு கீழே நம்ம ஃபுட்டரில் ஒரு லிங்க் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. டெம்ப்ளேட்டில் வந்து டைரெக்டாக ஃபுட்டர் அப்டேட் பண்ண முடியாது. நம்ம வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் போயிட்டு அப்பியரன்ஸ்குள்ளே கஸ்டமைஸ் உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேஷ்போர்டில் லெஃப்ட் சைடில் அப்பியரன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கஸ்டமைஸ் உள்ளே இருக்க சப் ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபுட்டர் பில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிய வருது இல்லையா. ஸோ அதில் ஆல்ரெடி காப்பி ரைட்டுன்னு ஒன்று இருக்குது. காப்பி ரைட் அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி லிங்க் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் வாங்க. கீழே காப்பி ரைட்ன்ற பிளாக்லேயே நம்ம ப்ரைவசி பாலிசியும் அப்டேட் பண்ண போகிறோம். அந்த காப்பி ரைட் பிளாக்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஜென்ரல் டிசைனிங் 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஜென்ரல் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ரைட், கரண்ட் இயர், சைட் டைட்டில் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பவர்ட் பை தீம் ஆத்தர், அதை ஃபாலோட் பை ஒரு ஸ்பேசர் ஒன்று கொடுத்துட்டு ப்ரைவசி பாலிசி டைப் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ரைவசி பாலிசி டெக்ஸ்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் நான் இப்போ எதுலேருந்து எடுக்க போகிறேன்னா நம்ம அந்த செட்டிங்ஸ்ன்ற ஒரு சின்ன ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் டெக்ஸ்ட் வந்து ப்ரைவசி பாலிசி ஏற்கனவே நம்மளுடைய பேஜஸில் வந்து ப்ரைவசி பாலிசி இருக்கிறதுனால அது இங்கே காட்டுது. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லிங்க் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதான். நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போது சைட்டை வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தூம் நம்மளுடைய வெப்சைட் ஃபுல்லாக டெவலப் பண்ண வெப்சைட் ப்ரைவசி பாலிசி வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ரைவசி பாலிசி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி பேஜும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். வேர்ட்பிரஸ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கொஸ்டின்ஸை கமெண்ட்டில் போடுங்க. முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, goodbye.